இன் கேஸ் ஆஃப் டெட்ராஹைட்ரல், டெட்ராஹைட்ரல பொறுத்த வரைக்கும் இந்த லிகான்ஸ் வந்து இன்பிட்வீன் தி ஆக்சிஸ்ல வந்து அப்ரோச் பண்ணுவான். அப்ப இன்பிட்வீன் தி ஆக்சிஸ்ல அப்ரோச் பண்ணும் பொழுது இப்ப மேல போனவன் கீழே, கீழே போனவன் மேல. இப்ப T2G வந்து உங்களுக்கு அப்சைட் டவுன்ல இருந்தான். இப்போ வந்து யார் வந்துருவா அப்படின்னா கீழே அப்சைட் டவுனுக்கு வந்து இவன் வந்துருவான், இஜி வந்துருவான். அப்ப ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டான், ஏன்னா ரிப்பல்ஷன் ஃப்ரீ. அப்ப கண்டிப்பா T2Gக்கு வந்து ரிப்பல்ஷன் ஹெவியா இருந்திருக்கும், மேல போயிட்டான். Okay, this is d orbital, and here this is tetrahedral. We won't use that extra மரியாதை g. Simply mention T2 and simply E. Here the gap is known as delta. இப்போ ஸ்கொயர் பிளேனாருக்கு எவ்வாறு வரைய வேண்டும்? மரியாதைக்குரிய ஆசிரியரே சொல்லுங்கள், ஸ்கொயர் பிளேனாருக்கு எவ்வாறு வரைய வேண்டும் என்றால், ஸ்கொயர் பிளேனார் பொறுத்த வரைக்கும் ஆக்டாயில் ஸ்பிளிட்டிங்னு ஒன்று சொன்னேன்ல, அதே மாதிரி ஸ்பிளிட் ஆயிருக்கும். ஆக்டாயில் ஸ்பிளிட்டிங்கே வாங்க, இப்படி ஸ்பிளிட் ஆயிருச்சா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து எக்ஸ் ஒய் இருக்கவன்லாம் எக்ஸைட் ஆவான், இசட் இருக்கவன்லாம் ஸ்டெபிளைஸ் ஆவான். இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது நமக்கு நல்லா தெரியும், இது ஆக்டாயிலுடைய ஸ்பிளிட்டிங் இஜி T2G. இதுல நான் சொன்ன வார்த்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸும் ஒய்யும் இருக்கவன் எக்ஸைட் ஆவான், இது மட்டும் இருந்தாலே போதும். எக்ஸும் ஒய் இருக்கவன் எக்ஸைட் ஆவான், இசட் இருக்கவன் ஸ்டெபிளைஸ் ஆவான். அப்ப இந்த இடத்துல வி ஹாவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் இசட் ஸ்கொயர். அப்ப எக்ஸும் ஒய்யும் எக்ஸைட் ஆவான், ஃபர்தர் எக்ஸைட்டேஷன். அப்ப இசட் என்ன ஆவான், இல்ல ஃபர்தரா ஸ்டெபிளைஸ் ஆவான், ரொம்ப கீழே வருவான். ஈவன் T2G கீழே வருவான், அது பக்கத்துல வந்துருவான், அது கீழே கூட வருவான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இவ்வளவு இது மட்டும் போட்டுக்கோம். திஸ் ஒன் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அண்ட் திஸ் ஒன் இஸ் இசட் ஸ்கொயர். இப்போ இந்த மூணு பேர்ல பாருங்க, எக்ஸ் ஒய் இருக்கு, ஒய் இசட் இருக்கு, இசட் எக்ஸ் இருக்கு. இதுல எங்க இசட்டே இல்ல அப்படின்னா இதுல இசட்டே இல்ல. அப்ப கண்டிப்பா இவன் என்ன ஆவானா எக்ஸைட் ஆவான். யாரு எக்ஸைட் ஆகி இங்க வந்துட்டான், எக்ஸ் ஒய் மேல வந்துட்டான். அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்லயும் என்ன இருக்கு அப்படின்னா இசட் இருக்கு. அப்ப அவங்க ரெண்டு பேரும் எங்க வந்துருவானா லோவர் எனர்ஜி லெவலுக்கு வந்துருவான், டபுள்யூ டி ஜெனரேட்டா இருப்பான். யாரு எக்ஸ் ஒய், சாரி நாட் எக்ஸ் ஒய், இசட் எக்ஸ், அடுத்து ஒய் இசட். திஸ் இஸ் த ஸ்கொயர் பிளேனாருடைய ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன்.